Morning champion, this is Professor Asuran from Government College of Technology. I am my technical champion Shakti along with me. இப்போ இன்னைக்கு என்னன்னா சக்தி வந்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்தாரு. சக்தி எந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்தீங்க? திருநெல்வேலியில இருந்து அவர் கிளம்பினாரு. கிளம்பினோன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் ட்ரெயினியா இருந்தார். சக்தி வந்து ஊர்ல இருந்து கிளம்பினாரு. இதுதான் அவரோட திருநெல்வேலி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலியில இருந்து கிளம்பினாரு. கிளம்பும்போது ஃபர்ஸ்ட் ட்ரெயினியா இருந்தாரு. ட்ரெயின் ஏறிட்டு பாதி தூரம் எக்ஸாக்டா பாதி தூரத்தை எதில் கடந்தாரு, ட்ரெயின்ல கட்டாரு. அந்த ட்ரெயின் வந்து எவ்வளவு வேகத்துல போச்சுன்னா 60 km/h இதுவாச்சு. அப்புறம் ட்ரெயின் விட்டு இறங்கினோன்னா அப்புறம் இங்க வரதுக்கு பஸ் ஏறினார். அப்புறம் இருக்கிறதுல அதில் பாதி தூரத்தை வந்து பஸ்ல வந்தார். பஸ்ல வரும்போது 30 km/h. அதுக்கப்புறம் அங்க வந்து சைக்கிள் போட்டிருந்தார். சைக்கிள் வந்து இங்க வந்தார் இந்த டெஸ்டினேஷனுக்கு. அப்போ அது எவ்வளவு வந்தாருன்னா 10 km/h. ஸோ வந்து 3 வாகனம் யூஸ் பண்ணியிருக்காரு. என்னென்ன வாகனம்? ட்ரெயின், பஸ், சைக்கிள். ஆமாம், ட்ரெயின், பஸ், சைக்கிள். திருநெல்வேலியிலேருந்து கரெக்டாக இங்கே வந்து நேர் நகருக்கு வந்து சேர்ந்தார். ஸோ வந்துட்டார். இப்போ இது தனித்தனி ஸ்பீடு. ட்ரெயின் ஒரு வேகத்தில் வந்தது, பஸ் ஒரு வேகத்தில் வந்தது, சைக்கிள் ஒரு வேகத்தில். ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு சக்தியோட இந்த டூரிஸ்டே சக்தி தான். சரியா? ஆவரேஜ் ஸ்பீட் அவர் எவ்வளோ வந்தார், எப்படி ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் தேவை. ஸோ இது ஒரு முழு தூரம் வந்து டி அப்படின்னு எடுத்துக்கும். முழு தூரம் இங்கே ஆரம்பிக்கிறது இது வரைக்கும் டி. ஸோ அப்போ இந்த தூரம் வந்து d/2. அப்போ இந்த தூரம் வந்து d/4. அப்போ இந்த தூரம் வந்து d/4. சரியா? நம்ம கேள்வி என்ன சொன்னாங்கன்னா half of the remainder by bus. அப்போ ஏற்கனவே இருக்கிறதே half தான். half கால். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு முழு தூரம் வந்து டி மாறாது. அதை வந்து கடந்த வேகம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டி தூரத்தை வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ஒரு எஸ்ன்னு வச்சுக்கோம். டி தூரத்தை ஆவரேஜ் ஸ்பீடு எஸ். இங்க d/2 தூரத்தை எவ்வளவு ஸ்பீட்ல கடந்தாரு? 60. அதே வந்து d/4 வந்து எவ்வளவு தூரத்தை கடந்தாரு? 30. அப்புறம் d/4 வந்து 10. ஸோ எல்லாத்தையும் d இருக்கனால நமக்கு d வந்து தேவையில்லை, அடிச்சிடலாம். எல்லாத்தையும் d இருக்கனால d அடிச்சிடலாம். அப்ப நமக்கு 1/s = 1/120 1/120 1/40. எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தா என்ன வருதுன்னா 120 தான் எல்சிஎம். இங்க 1 1 120 பார்த்தோம்னா 3ஆல பெருக்கினா தான் இது வரும். அப்ப 5/120. அப்ப அடிச்சா 1/24. அப்ப s = 24 km/h. சக்தி வந்து ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு வந்தாருன்னா 24 km/h வந்து சேர்ந்தார். எங்கிருந்து? திருநெல்வேலியிலிருந்து நேர் நகருக்கு. ஸோ திருநெல்வேலியிலிருந்து நேர் நகருக்கு 24 km/h இருந்தது. ஆவரேஜ் ஸ்பீட். நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் எல்லாத்தையும் கூட்டி 60 + 30 + 10 போட்டு /3 போட்டுருவோம். அப்போ 100/3னா அப்ராக்சிமேட்லி 33 36 அப்படி போட்டு ஆன்சர் போட்டு வெற்றி எஸ் அப்படின்னு. ஆனால் அது ஆவரேஜ் கிடையாது, இதான் ஆவரேஜ். இதில் என்ன பண்பு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போடும்போது என்ன ஆகுனா ஆவரேஜ் ஸ்பீடோட டைமும் டோட்டல் ஸ்பீடோட டைமும் ஈக்குவல். இது டோட்டல் இண்டிவிஜுவல் ஸ்பீடு. இது t1 + t2 + t3. ஸோ டைம் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது. மொத்தமாக ஆவரேஜ் ஸ்பீடில் எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அதே தான் t1 t2 t3. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஸ்பீட் அட் விச் இண்டிவிஜுவல் ஸ்பீடோட டைம் டேக்கன் எவ்வளோ இருக்குமோ அதே தான் ஆவரேஜ் ஸ்பீடோட டைம் டேக்கனும் ஒன்றா இருக்கும். அதுதான் கண்டுபிடிச்சிருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம நேரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு ஆவரேஜ் ஸ்பீட் ப்ராப்ளத்தை கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.